நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது துவங்க இருக்கிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் முதற்கட்டமாக விருப்ப தொகுதியாக 12 தொகுதி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்ற அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பட்டியலை திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிடம் கொடுத்தது. முதற்கட்டமாக பேசும் பொழுதே 5 தொகுதிகள் மட்டுமே தற்போது தர முடியும் என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஏனென்றால் கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்று 4 தொகுதிகளில் தோல்வியடைந்தது. இந்நிலையில் இந்த தேர்தலில் கூடுதலாக கூட்டணி கட்சிகள் தற்போது 19 கட்சிகள் வரை திமுக கூட்டணி இணைந்திருப்பதன் காரணமாகவும் கூடுதலாக 6 கட்சிகள் வரை இணைந்திருப்பதன் காரணமாகவும் தொகுதிகளில் ஒன்றை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் முதற்கட்டமாக 5 தொகுதிகள் மட்டுமே தர முடியும் என்று திமுக சொன்னதாகவும், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளாவது நாங்கள் பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் துவங்க இருக்கிறது. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளை பெற்று 2 தொகுதிகளில் தோல்வியடைந்த இந்திய கம்யூனிஸ்ட் 2024 நாடாளுமன்ற தொகுதியின் போது 2 தொகுதிகளை பெற்று 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 2017 முதல் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை கூடுதலாக 8 தொகுதிகளாக பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 12 விருப்ப தொகுதிகள் என்ற அடிப்படையில் முதற்கட்டமாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான பட்டியலை கொடுத்துவிட்டு தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்றைய தினமே முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையின் போது திமுக கொடுக்கக்கூடிய இடங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துக்கொண்டால் இன்று மாலையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயம் வர இருக்கிறார். ஒருவேளை திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இடங்களுக்கு ஒத்துக்கொண்டு என்றால் தற்போது இருக்கக்கூடிய சூழல் முதலமைச்சர்கள் வருகை தரும் பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒப்பந்தமானது கையெழுப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. முதற்கட்டமாக எண்ணிக்கையில் அடிப்படையிலே அதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன. தொகுதியை அடையாளம் காணாமல் வெறும் எண்ணிக்கையில் அடிப்படையில் இந்த கட்சி கூட்டணியுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக கூட இருக்கலாம். தொகுதி பங்கீடு முழுமையாக அடைந்த பின்பு அதன் பிறகு எந்தெந்த தொகுதி என்று தொகுதியை அடையாளம் காணும் பேச்சுவார்த்தை நடைபெறும். அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக தற்போது பேச்சுவார்த்தையை துவங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.